கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவத்தை நாம் எப்படி நோக்குகிறோம், எதை வைத்து அளவு போடுகிறோம், அளந்து பார்க்கிறோம் என்பது இன்றைக்கு உலகத்தில் பல விதங்களில் பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்களில உங்களோடு நான் சொல்லிக் விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவுக்கு வாழ்கிறவன், கிறிஸ்துவின் சீடனாக இருக்க விரும்புகிறவன் அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களோடு சில நிமிடங்கள் பேசும்படியாக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக தேவன் ஜபத்திலிருந்து வருவோம். தேவன் கற்றுக் கொடுத்த ஜபம் இருக்கிறது. அந்த ஜபத்தில் நான் பார்க்கின்ற பொழுது, அன்றன்றுள்ள அப்பத்தை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள், தம்மை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் மூல முதலீடு என்ன என்றால் விசுவாசம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நாம் எல்லாற்றையும் வெற்றி கொள்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு பதிய வைக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்துவை நேசித்து அவருக்கு சீடராக விரும்புகிறவர்கள் எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக வாழ்ந்திருக்கிறார். அவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தார். உமது அநாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன ஆகாரத்தை நான் புசிக்க வேண்டும், என்ன கொடுக்க நீர் விரும்புகிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதையே நீர் எனக்கு தார் என்று மனப்பூர்வமாக கேட்பது. இந்த இடத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது வேதத்தை இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம் என்பதை கூட கண்டுகொள்ளலாம். காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு பயமும் கவலையும் ஆயுசும் அவனுக்கு குறைந்து போவதற்கு காரணம் நாளைக்காக அவன் கவலைப்படுவது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்தந்த நாள் உருவாகுவதற்கு ஏற்ற பலன்களை அவைகள் பார்த்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மனிதன் நாளையை குறித்து, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை நாம் என்ன செய்வது என்கின்ற ஒரு பயம் உணர்வு அவனுக்குள் வருகிறது. பெரும்பாலும் 90 விழுக்காடு சாப்பாட்டை குறித்து மனிதனுக்கு மிகவும் ஒரு பயம் உள்ளதாக அது காணப்படுகின்றன. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் 30க்கும் மேற்பட்ட விகிதாச்சார மக்கள் பட்டினியாக இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கின்றன. உலக அளவில் எடுத்துக்கொண்டால் நம்ம நாட்டிலும் சில இடங்களில் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ பொழுது விழுந்தால் என் பிள்ளைகள் பசிக்குது என்று சொல்லுகின்ற பொழுது நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே குடும்பம், நாளைக்கு என் பிள்ளை பெரியவர்களாக ஆகிற பொழுது அவர்களுக்கென்று நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற கவலை, இப்படி பல வகைகளும் நாளை தினத்தை குறித்து நமக்கு கவலை ஏற்படுகிறது. இந்த ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் ஒன்று எண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். என்னவென்றால், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று உம்முடைய அநாதி தீர்மானத்தில் நியமித்திருக்கிறது எங்களுக்கு தந்தால் போதும். நம்முடைய தேவைக்காக மனிதன் என்னைக்கும் தேவைக்காக ஜெபிக்கலாம். ஆனால் ஆசைக்காக அலைமோதுகிற எண்ணத்தோடு அவன் ஜெபிக்க கூடாது. இப்படித்தான் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவமானது வளர்ந்து பெருகி இந்த ஜெபத்தை உள்ளடக்கி அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே சபை கூடி வருகிற பொழுது அந்த கூடி வந்த அந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் தங்கள் கைகளில் கூட இருக்கவில்லை. அந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய கால் மாட்டில் வைத்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்ப இந்த இடத்தில் பார்க்கிற பொழுது அந்த சபைக்கு, அந்த கூடி வருகிற சபைக்கு எந்த விதமான குறையும் எந்த விதமான நஷ்டமும் ஒன்றுமில்லாதபடிக்கு பூரணமாக இருந்தது.
நாளைய குறித்து, நாளைய தினத்தை குறித்து எந்த ஒரு மனிதனும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை அந்த 1ஆம் நூற்றாண்டிலே அவர்கள் தேவனை ஆராதித்து செபித்து அவர்கள் தொழுகை செய்கின்ற பொழுது அந்த மகிமை இருந்து கொண்டே இருந்தது. அப்ப தேவன் கற்றுக் கொடுக்கிற ஜபத்தின்படி இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா? இன்னைக்கு அடிக்கடி சொல்வார்கள், கர்த்தர் கற்பித்த ஜபத்தை நாம் எல்லோரும் சொல்லுவோம், கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம் என்று அப்படின்னு போவார்கள். அதை ஒன்றொன்றும் நிறுத்தி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஜபத்திற்கும், அந்த ஒவ்வொரு வரிக்கும், ஒவ்வொரு எழுத்தினுடைய முடிவுக்கும் அது இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக உணராமல் ஜெபித்து கடந்து செல்கின்ற ஒரு காட்சி தான் இன்றைக்கு அநேகருடைய மத்தியிலே இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதலீடு, மூலஸ்தானம் என்னவென்று சொன்னால், அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இது நல்லா தெரிந்து கொள்ளும். ஏனென்றால் மனிதன் பெரும்பாலும் மனிதனை வளர்ப்பது இந்த வயிறு. ஆன்மீக மனிதனிலும் ஒரு பசி இருக்கிறது. அதுவும் ஜபம்தான். ஜபத்தினால் அந்த பசியை போக்குறோம், வேதத்தை வாசிப்பதினால் அந்த பசியை போக்குறோம். அப்போ இந்த வளர்ச்சிக்காக, இந்த காரியங்களுக்காக தேவன் சொல்லிக் கொடுத்த ஜபத்தில் அதன்படி எனக்கு இருந்தால் போதும் என்று எந்த ஒரு மனிதன் நினைக்கிறாரோ, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஏமாந்து போகாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். இரண்டாவதாக இன்னொன்று